வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் த கான்ஜூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. கான்ஜூரிங் யூனிவர்ஸோட கடைசி படம்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, இது வந்து டெக்னிக்கலாக கான்ஜூரிங் யூனிவர்ஸ் ஃபேஸ் 1 கடைசி படம். இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண தான் போகிறாங்க. கான்ஜூரிங் பேர் வச்சாலே பார்க்கறதுக்கு நம்மளாம் இருக்கோம்ல, அதை வச்சு சம்பாதிக்க சும்மா இருப்பாங்களா? இல்லை, அந்த வகையில் நீங்கள் கான்ஜூரிங் ஃபேனாக இருந்து இந்த படத்தோட கடைசி ஃபினாலே எங்கே மாதிரி ஒரு சம்பவத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். மற்றபடி ஒரு டீசென்டான ஒரு ஆவரேஜான ஹாரர் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஹாரர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹாரர் ஃபேன்ஸ் மறக்காம போய் பார்த்துருங்க. அது ஒரு முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது இந்த படத்தோட பிரிமிஸே உண்மையில ஒரு தரமான பாசிட்டிவ் பாயிண்ட் தாங்க. எட் அண்ட் லொரைன் சின்ன வயசுல அவங்களுடைய எக்ஸாசிசமா பண்ற அந்த சமயத்துல தெரியாதனமா ஒரு பயங்கரமான பேக்கிட்ட மாட்டிடுவாங்க. அந்த சமயத்துல தான் கரெக்டா நம்ம லொரைனுக்கும் குழந்தை பிறக்கிற அந்த சிச்சுவேஷன் ஏற்பட எப்படியோ தடுமாறி அவங்களுடைய குழந்தைய பெற்றுக்கிறாங்க ஜூடி. பட் இந்த குழந்தை பிறந்ததே ஒரு மிராக்கிள்ங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்ற அந்த சமயத்துல தான் நம்ம லொரைனோட கண்ணுக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான பேய் தென்படுது. தங்களுடைய ஃபேமிலியே அட்டாக் பண்ண அந்த பேயை கம்ப்ளீட்டா எக்ஸாசிசம் பண்ணாம எட் அண்ட் லொரைன் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பேய்களை வந்து சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு 20-25 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த பேய் ரிட்டர்ன் ஆகுது. ஒரு கண்ணாடிக்குள்ள மாட்டிக்கிட்ட அந்த பேய் இத்தனை காலம் கடந்து எதுக்காக எட் அண்ட் லொரைனை டார்கெட் பண்ணுது? இதுக்கும் ஸ்மால் ஃபேமிலிக்கும் என்ன சம்மதம்? இந்த ஃபேமிலி கிட்ட இருந்து அந்த பேயை காப்பாந்தாங்களா இல்லையாங்கிறது தான் மீதி அவுட்லைன். ஸோ டெக்னிக்கலா அந்த கண்ணாடிக்குள்ள அடைஞ்சிருக்க அந்த பேய் இத்தனை வருஷங்களா எட் அண்ட் லொரைனை எதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயமே சூப்பரான கியூரியாசிட்டி கலப்பக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அதை நல்லா டெவலப் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அதை விட்டுருங்க, அதை நெகட்டிவ்ஸில் பேசுகிறேன். பட் இந்த ப்ரிமிஸ் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை கொண்டு போய் யார்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன விஷயமா இருக்கும், அந்த பேக்கு என்ன தான் தேவைங்கிற ஒரு கியூரியாசிட்டிலேயே அந்த படம் பார்க்க ஒரு ஹைப் கிரியேட் ஆகல. அந்த மாதிரி இந்த படத்துக்கு என்ன ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு, அந்த ஹைப் அவங்க பூர்த்தியே பண்ணலாங்க. பட் அந்த ப்ரிமிஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் ஆப்வியஸாக ஆக்டர்ஸோட அந்த பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. பட் டாப் நாட்சா எனக்கு தெரிஞ்ச ஆக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா டோனி, அதாவது ஜூடியோட பாய் ஃப்ரெண்டை ஒரு புது கேரக்டர் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு கான்செப்ட் யூனிவர்ஸ்லையுமே பார்க்காத ஒரு புது கேரக்டர். அண்ட் இவர் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சதுக்கான காரணம் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை டோனி கொடுத்தாரு. ஸோ டோனிக்கான கேரக்டர் ஆர்க் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. சாதாரண குடும்ப பொண்ணு நினைச்சிட்டு இருக்க ஒரு பொண்ணை இந்த பேய் கூட சவகாசம் வச்சிருக்குன்னு தெரிஞ்சா எப்படி ஃபீல் ஆகும்? அந்த மாதிரி லைக் அந்த கேரக்டர் ஆர்க்கை ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. இது வரைக்கும் பேயவே பார்க்காத ஒரு பைபோலைக்கு இந்த பேய் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கிறத தெளிவாக காட்டியிருந்தாங்க. எனக்கு என்னமோ இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய படங்கள்ல பாசிபிளி கான்ஜரிங் படங்களுக்குள்ளேயே டோனி கொண்டு வந்துருவாங்க போல தான் தோணுது. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை அழகாவே அவர் வச்சு கன்வே பண்ணியிருந்தாங்க. கடைசியில் வந்த சம்பவத்தில் கூட இந்த டோனிக்கு தான் அதிகமாக அடிபட்டிருக்கும். ஆளை விடுகையா கொய்யா அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு அந்த டோனி வச்சு சில இடங்களில் ஹியூமரும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பட் அதே சமயத்தில் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்கிறத அழகாவே கன்வே பண்ணியிருக்காங்க. ஜூடி வாரனுக்கு ஒரு செப்பரேட் கேஸ்டிங்கை தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மெச்சூர்டான ஜூடி வாரன் அண்ட் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட நம்ம லொரைன் போல எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய இல்லைனா பேய் கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குதான் செய்து, பேயை உணரக்கூடிய சக்தி. அதை எப்படி அவங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத தெளிவாக போட்டே பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமா லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஜூடியை வச்சு ஒரு சம்பவம் நடக்கும். ஜான் விக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாம பார்த்து கேட்க சங்கிலியை பென்சில தருவி சொல்லி முடிச்சு விட்டுருவாரு. பேய்னு கூட பார்க்க மாட்டாரு. பட் அந்த ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஜூடி வச்சு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பேய் ஓட்ட வந்தவங்களுக்கே பேய் பிடிக்குதாடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேய் வழக்கம் போல ஐயா நான் பேய் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்தாம முக்கியமாக இந்த ஓட்ட வந்தவங்களோட அந்த வீக்னஸ் வந்து டார்கெட் பண்ணிச்சு. எட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹார்ட் பிரச்சனை இருக்கும், அதை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அண்ட் லொரைன் உண்மையிலே பயந்தவ தான். என்னதான் பார்க்க தைரியசாலி மாதிரி தெரிஞ்சாலும் இந்த ப்ரீவியஸ் படங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே லொரைனுக்குன்னு ஒரு தனி பயம் இருக்க தான் செய்யுது. அந்த பயத்தை ட்ரிகர் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை சூப்பராக காமிச்சிருந்தாங்க. முக்கியமாக அந்த பேஸ்மெண்ட் கீழே கையில் கோடாரியோட ஒருத்தன் துரத்திட்டு வர அந்த லொரைன் பைப்பர் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக எமௌண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்டிங்ல எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. பட் அதில் அதிகமாக ஸ்கோர் பண்ணது லொரைன் அண்ட் டோனி தான். படத்தோட கதை ரொம்பவே ஸ்லோ பர்ன் தான். நான் லீனியர் மாதிரி ஆரம்பித்தாலும் ஈஸியாக உங்களால் அந்த கதையை புரிஞ்சுக்க முடியும். பெரிய கன்ஃபியூஷன் இருக்காது. ரொம்பவே சிம்பிளாக அந்த பேய் கதையை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா வழக்கம் போல் இல்லாமல் இந்த படத்தில் ஜம்ப்ஸ்கேர்ஸுங்கிறது கம்மி தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் வழக்கத்தை விட அந்த படத்தில் ஜம்ப்ஸ்கேர்ஸை கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கலாம், நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம். வழக்கத்தோட ஒரு வித்தியாசமான படமாக கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணதை பாராட்டி தானே ஆகணும். படத்தோட மியூசிக் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இல்லை, பட் சில இடங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஜம்ப்ஸ்கேர் மியூசிக்லாம் இருக்க தான் செய்யுது. அண்ட் வழக்கமாக இந்த கான்ஜூரிங் படங்களில் ஏதோ ஒரு குடும்பத்துக்கு பேய் பிடிச்சிரும், அந்த பேய் ஓட்டத்துக்கு எட் அண்ட் லொரைன் வருவாங்க அப்படின்னு தான் கதை போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த படத்தில் எட் அண்ட் லொரைனும் அந்த குடும்பத்தில் ஒருத்தங்களா மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ஃபேமிலிக்குள்ளேயுமே ஒரு பேய் லிங்க் ஆகியிருக்கு. இதுக்கும் மற்ற அந்த ஸ்மால் ஃபேமிலிக்கும் என்ன சம்மந்தங்கிற மாதிரி சில முடிச்சு போட ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது ஒழுங்காக போடப்படல, அதான் உண்மை. பட் ஸ்டில் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. லைக் எட் அண்ட் லொரைனையுமே அந்த ஹாண்டட் ஃபேமிலிக்குள்ளே ஒன்றா சேர்த்ததை பாராட்டி ஆகணும். யோசிச்ச விஷயம்லாம் ஓகே, ஆனால் எழுதப்பட்டதும் காமிச்சதும் ஒழுங்காக அமையிலேயே. பாசிட்டிவ் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. நெகட்டிவ் கிட்டன் போகும்போது இந்த படத்தோட ஓட்டமே சரியில்லை. ஸ்க்ரீன் பிளே அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்ட்லேயே பல இடங்கள் அடி வாங்கியிருக்காங்க. சும்மா பேசிக்காக ஒரு பேய் கதை கொடுத்துடணும் அப்படிங்கிறத மட்டும் தான் மனசில் வச்சிருந்தாங்களே தவிர்த்து இந்த படத்துக்குன்னு ஒரு வேல்யூ ஒரு உயிர் இருக்குன்னு அவங்க நினைக்கவே இல்லைங்க. ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் கான்ஜரிங் பண்ணனா கான்ஜரிங் 2 தான். அதில் பேயுமே காமிச்சிருப்பாங்க, ஹாண்டட் ஃபேமிலியுமே காமிச்சிருப்பாங்க. அவங்களால லொரைன் ஃபேமிலி என்ன மாதிரி அஃபெக்ட் ஆகுறாங்க அதையுமே தெளிவாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தோட அந்த ஃப்ளோ சூப்பராக இருக்கும்.
அந்த படத்தில் ஒரு மண்ணு அப்படி கிடையாது. ஸ்மால் ஃபேமிலியை காமிக்கிறாங்க, லோரன் ஃபேமிலியை காமிக்கிறாங்க, மாற்றி ரெண்டு பேருமே வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து முக்காவாசி படம் கழிச்சு தான் ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஐ மீன் எட் அண்ட் லோரன் பேய் ஓட்டுறதுக்கே முக்காவாசி படம் கழிச்சு தான் போகிறாங்கன்னா வாட் இஸ் திஸ்ரா? அண்ட் அந்த ஹாண்டட் மேன்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ண விதமும் எனக்கு என்னமோ ஒழுங்காக அமையல போகிறது தான் ஃபீல் ஆகுது. பேய்ங்கிற அந்த ஃபீலை வர மாட்டேங்குதுங்க. என்ன பேய், நீ என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற ஒரு தாட்டை அவங்க ஸ்ட்ராங்காக சிமெண்ட்டே பண்ணலை. கீழ் பக்கத்துலேருந்து ஒரு கிளவியை கூட்டிகிட்டு வந்து இவ தான் பேய்ன்னு சொல்லி காமிச்சா அதெல்லாம் நம்ப முடியுமாங்க? யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. லைக் பயமே வர மாட்டேங்குது. அந்த பேயை பார்த்தா பயமும் வர மாட்டேங்குது, ஒரு மண்ணும் வர மாட்டேங்குது. பேயோட மோட்டிவ் ஸ்ட்ராங்காக இல்லை, பேய்க்கு என்ன தேவைங்கிறது தெளிவாக காமிக்கப்படல. பேய் அவங்க ஓட்டிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு ஏற்படவே மாட்டேங்குது. ஓட்டிட்ட அப்புறம் கூட அவ்வளோதானா அப்படிங்கிற ஃபீல் தான் வருது. லைக் ஒரு பேய் படம் பார்க்குறோன்னா அதுக்குள்ளே ரோலர் கோஸ்டர் ஃபீலிங்கிறது வரும். பட் இந்த படத்தில் லைக் ரொம்பவே ஸ்டேலாக மோஸ்ட்லி நீங்கள் நிறைய ஜம்ப்ஸ்கேர்ஸ் கூட அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். இட்ஸ் பியூர் எமோஷன்லெஸ் மூவி. ரோலர் கோஸ்டர் ரைட்லாம் கிடையாது. டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ்லாம் உங்களால் ஃபீலே பண்ண முடியாது. ரொம்பவே ஸ்டேலாக அமைதியாக போயிட்டு இருக்கு. வெறுப்பாவது சில அந்த ஜம்ப்ஸ்கேர்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக கெஸ் வேறு பண்ண முடிஞ்சுதா? நீங்கள் அதுக்கு ரெடியாக தான் உட்காந்துருப்பீங்க. ஜம்ப்ஸ்கேர் பண்ண போறீங்களா, பயமுறுத்தீங்களாடா, சரி பயந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்ல தோணுதே தவிர்த்து திஸ் மூவி ஹேஸ் நோ சோல் அட் ஆல். ஆனால் எடுக்கணுமே நீங்கள் எடுத்த ஒரு படமாக தாங்க இதை கொடுத்துருக்காங்க. சில பழைய சீக்வன்ஸை வச்சு ஒப்பேத்துற படங்கள் மாதிரி இந்த படத்துலையுமே நம்ம அனபலை வச்சு ஒரு 2 சம்பவம் வந்திருக்கும். அது பார்க்க நல்லா இருக்கும், ஆனால் தேவையில்ல அது. ஏன்னா அனபலை பற்றி நம்ம ஆல்ரெடி 2-3 படங்கள் ஏகப்பட்ட இடத்துல பார்த்தாச்சு. திரும்பவும் அனபலை வச்சு நீங்கள் ஒப்பேத்தணும்னு நினைக்காதீங்கப்பா. புது பேய் சுற்றிட்டு இருக்கு, அந்த பேயை பற்றி ஏதாவது காட்டுக்கடா. கண்ணாடியை வச்சு மட்டும் விளையாடிட்டு இருக்காங்களே தவிர்த்து லைக் அந்த புது பேயை பற்றி அவங்க எக்ஸ்ப்ளோரே பண்ணலங்க. சரி, ஒரு பக்கம் இதான் போயிட்டு இருக்குன்னா அந்த பக்கம் ஸ்மால் கேஸ். வழக்கமாக அந்த ஹாண்டட் ஃபேமிலிக்குள்ளே தான் நடக்கிற கதைகளை நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். பட் இந்த படத்தில் அதையுமே ஒழுங்காக சொல்லலைங்க. லைக் அந்த ஸ்மால் ஃபேமிலி கண்டிப்பாக அந்த பேய்களால் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அந்த ஃபேமிலி மேலே ஒரு சின்ன கர்சனை கூட ஏற்பட முடியுது. எந்த ஒரு கேரக்டர் மேலேயுமே உங்களுக்கு அந்த ஃபேமிலி மேலே பாண்டிங்கே ஏற்படாது. அந்த ஃபேமிலி நீங்கள் காப்பாற்றே ஆகணும்னு சொல்லி ஒரு கட்டாயமே ஏற்படல தான் நான் சொல்வேன். ஹாண்டட் ஃபேமிலி கூட கனெக்ட் ஆனால் தான் பேய் ஓடணுங்கிற தாட்டே நம்மளுக்கு வரும். எதுவுமே இல்லாதப்போ எதுக்காக கை தட்ட முடியும்? இந்த கான்சரிங் யூனிவர்ஸுங்கிறது ஓட்டி தேஞ்ச சீடின்னு சொல்லுவாங்களே, அந்த நிலைமையில தான் இருக்குது. இதோட முடிச்சுக்கிறது நல்லதுங்கிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாதீங்களாங்கிற ஒரு தாட் தான் வருது. இல்லை கடைசியில் எட் அண்ட் லோரனுக்கு பற்றின ஒரு சின்ன ட்ரிபியூட் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. மோர்லைக்லி இந்த யூனிவர்ஸ் முடிகிறதுக்கு நான் வாய்ப்பே கிடையாது. ஆப்வியஸாக யங் வெர்ஷன் ஆஃப் எட் அண்ட் லோரன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் அவங்களுடைய பழைய மிஷன்ஸ் நிறைய வந்து அழகாகவே காமிக்கப்படலாம். அதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல படமாக வந்திருக்கும் போல ஃபீல் ஆகுது. புதுசாக ஒரு கதை சொல்கிறேன், புதுசாக ஒரு பேய் இறக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்க மியூசியத்துக்குள்ளே அத்தனை பேய்கள் இருக்குது, அத்தனை விதமான ஆர்டிஃபேக்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் எப்படி வந்துச்சு, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி பேக் ஸ்டோரி சொன்னாலே போதுங்க. ஏகப்பட்ட கான்ஜரிங் இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஜரிங் படங்களை அவங்களால இருக்க முடியும். பிகாஸ் அந்த மியூசியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமராய் ஹெல்மெட் இருக்கும், குருக்கட் மேனு, இந்த சர்க்கஸ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் இருக்கும், புரியுதா? அதுக்குள்ளே அவ்வளோ கதைகள் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதை விட்டுட்டு புதுசாக ஒரு கதை சொல்கிறங்கிறப்ப அறுத பழைய கதையை வச்சு அரைச்சி வச்சிருக்காங்க. ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீலே வரல. என்னடா பார்த்துட்டு இருக்கோங்கிற தாட் தான் வருது. நிறைய பேருக்கு மண்டவலி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு கட்டத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமாவாக தான் போயிட்டு இருக்கு. எண்டிங்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இம்பாக்ட்ஃபுல்லாகவே இல்லைங்க. ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பேயோட இம்பாக்ட்னு சொல்லி ஒரு மண்ணு உருப்படியாக அமையாத அந்த சமயத்தில் இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைஞ்சிச்சு. ட்ரெயிலரில் ரொம்ப ப்ராமிசிங்காக ஃபீல் ஆன இந்த படம் உண்மையிலேயே மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டுங்க எனக்கு. படம் பார்த்துட்டு வெளில வரும்போது பேய் பயம் இருக்கணும், ஆனால் அந்த பேயை பற்றி ஞாபகத்தமே இல்லைனா அப்புறம் என்ன படம் அது? நல்ல படங்கள் எதிர்பார்க்குறோம், இப்படி சொதப்பிட்டே இருக்காங்க, என்ன செய்யறது? பார்க்கலாம் கான்ஜரிங் யூனிவர்ஸ் இதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூ ஆகுதா இல்லையான்னு. ஸோ அந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போனீங்கன்னு சொல்லி தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்காம காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட எல்லாமே பண்ணிட்டு நன்றிக்கம். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டேன்.